அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஹோப்பனோப்பனோனா என்ன? அது எப்படி நம்மளோட தொழில் ரீதியான விஷயங்களுக்கு எப்படி அதை பயன்படுத்துறது? அது எப்படியெல்லாம் பண்ணலாம்? இதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் எல்லாரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு விளக்கம் தர இதாக தான் இந்த பதிவு இன்னைக்கு இருக்க போகுது. ஹோப்பனோப்பனோ நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டியை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த ஹோப்னோப்னோ சொல்லவே உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே காணாமல் போயிடும். ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று ரெண்டாவது விஷயம் இது எப்படி தொழில் ரீதியாகவோ இல்லை என்னோட கேரியருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக இருக்கிறப்போ நீங்கள் தெளிவாக இருங்க எதுக்கு நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. தொழில் ரீதியாக அப்படின்னா எப்படி, நான் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை நான் புது வேலை ஒன்று தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை நல்லபடியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண போகிறீங்களா, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வரணும், இல்லை அந்த ப்ரொமோஷனில் எனக்கு இவ்வளோ சம்பளம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன பொசிஷன் வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் என்னோட பிஸ்னஸில் எனக்கு நல்ல க்ரோத் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெளிவுபடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவு கொண்டு வாங்க. அந்த தெளிவு கொண்டு வந்ததுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இதில் நம்ம 100% பொறுப்பேற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பொறுப்பேற்றுக்கிறதுங்கிறத நம்ம டிக்ளரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னை சுற்றி இன்று நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் நான் முழு பொறுப்புதாரி ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல சொல்லணும். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளே நமக்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற டிக்ளரேஷன் யூனிவர்ஸ்க்கும் அப்படியே போகும். ஏன்னா யூனிவர்ஸ் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் ஒரே ஒரு எனர்ஜி லெவலில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொடுக்குற டிக்ளரேஷன் இமீடியட்டாக யூனிவர்ஸுக்கு போகும். நான் முழு பொறுப்புதாரி ஆகிறேன் அப்படிங்கிற அந்த டிக்ளரேஷன். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் என் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு முழு பொறுப்புதாரி ஆகிறேன் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். அந்த கிளாரிட்டி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு இன்றைக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். இல்லை எனக்கு புது வேலை கிடைச்சிருக்கு, அதுக்காக இந்த ஹோப்னோப்னோவை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டு சொல்லலாம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட் அப்படி ஒரு மேஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே பயங்கரமான மேஜிக்கல் வேர்ட்ஸு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இந்த ஸ்டேட்மெண்ட்ஸு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடாக நீங்கள் செய்யலாம். எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செய்யலாம், நைட் செய்யலாம், 2 நேரம் ஒரு நாளைக்கு செய்யலாம். 108 தடவை செய்கிறது விசேஷம். அப்படி 108 தடவை காலையிலையும் நைட்டும் நீங்கள் பொறுப்புதாரி ஆகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி எல்லாமே நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் போய் பாசிட்டிவிட்டிஸ் சேர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்னையிலிருந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டியை கொண்டு வந்துட்டு இந்த ஹோப்னோப்னோவை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.